சக்சஸ் சக்சஸ் பழைய மாதிரி ஆயிட்டேன். டேய் கிரி, குணா, சிட்டுக்குருவி வந்து என்னை பாருங்க, நான் பழைய மாதிரி ஆயிட்டேன். நான் கண்டுபிடிச்ச லேகிய வேலை செய்து. என்னது லேகியமா? ஆமா சுமங்கலி, நாங்க ஆசிரமத்தில் இருந்த சாமியாருங்க உங்களுக்கு மாத்தி மருந்து கொடுத்தனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பியும் நீங்க போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா மறுபடியும் நாங்க களி சாப்பிடுவோம். அதனாலதான் உங்க கூட இருந்து தங்கி லேகியத்தை உங்க சாப்பாட்டுல கலந்து உங்களை சரி செஞ்சுட்டோம். அட பாவீங்களா, சரி எது எப்படியோ நான் இப்ப நல்லாயிட்டேன், அதுவே போதும். என்ன இந்த கிரியும் காணா, லைலாவையும் காணா? மாமா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். சரி லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காலையில ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்ன லைலா இப்படி பண்ணிட்ட? சரி ஒரு ஆசீர்வாதம். இப்பதான் நான் சரியாகி வந்தேன். இப்ப நான் இந்த இளமையை என்ன பண்றது? எங்கேயாவது போய் விடு. டேய் கில்மா, உன் கில்மா வேலையை காட்டிட்டீங்களாடா? டேய் சிட்டுக்குருவி, நான் கில்மா வேலையை காட்டல, என் காதலை தான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதில் எனக்கு பிடிச்சதுதான் என் லைலா. சரி, இப்ப கில்மா கிரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே சூடு கொட்ட சாமி பார்ட் 2 ஆரம்பிக்க போறோம். சூடு கொட்ட பார்ட் 2? ஆமா, நாங்க போய் ஆசிரமத்துல நீ சாமியாரா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அங்க நிறைய பொண்ணுங்க கலர் கலரா வரும், அதுல ஏதோ ஒன்று உஷார் பண்ணிக்கோ. ஓகே, அப்பனா நான் இப்பவே வந்துடுறேன். ரெடி? சூடு கொட்ட சாமி வாங்க வாங்க. நானும் வரேன். நீ எதுக்கு போறவனுக்கு எது செட் ஆகுது போ. காயத்ரி, நான் சொன்ன மாதிரியே பார்த்திபட்ட பேசிட்டியா? சொல்லிட்டேன் சீதாம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன். பார்த்திபன் எப்படி உன்னை வெறுத்து மறந்துடுவான், வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான். இனிமே உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசனை பண்ணல. வேண்டாம் சீதாம்மா, வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு இன்னொரு வாழ்க்கையே வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத காயத்ரி. இங்கே பாரு, உன்னை என்னால் இப்படியே விட முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகணும், நீ சந்தோஷமா வாழணும். இல்லை சீதாம்மா, நான் இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு துரோகம் பண்ண விரும்பல. நான் அடுத்தவங்க வாழ்க்கையில கூலிக்கிடவும் விரும்பல. நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டு பொண்ணாவே இருந்துட்டு செத்து போயிடுறேன். காயத்ரி, இது உனக்கு தெரிஞ்சது இல்லையே. இங்க பாரு, உன்னை அறியாம நடந்த தப்பு. உன்னை புரிஞ்சு உன்னை ஏத்துக்கா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. ஏன் சீதாம்மா, நான் கணங்க மற்றவன் தெரிஞ்சு மனசார நீ யாரை ஏத்துக்குவா? நீங்களே சொல்லுங்க. ஏன் காயத்ரி, நான் உன்னை ஏத்துக்கிறேன். என்ன காயத்ரி அதிர்ச்சியா இருக்கா? நம்ம அத்தை உனக்கு நடந்த இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் இது ஏதோ உனக்கு தியாகம் பண்ணுறேன், உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படியெல்லாம் இல்லை காயத்ரி. உன்னை மனசார நான் லவ் பண்ணுறேன். நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். காயத்ரி, வர்ணி ரொம்ப நல்லவன், உன்னை நல்லபடியா பார்த்துக்குவா. நீ சந்தோஷமா வாழணும், எனக்கு அதுதான் வேணும். வேண்டாம் வேண்டாம் சீதாம்மா, வேண்டாம் மாமா, நான் இப்படியே இருக்கிறேன். காயத்ரி, நான் உன் உடம்பு பார்க்கல, உன் மனசை மட்டும்தான் பார்க்குறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சுப்பேன். சரி, நான் உன்னை கட்டிக்கிறேன் மாமா, நான் உன்னை கட்டிக்கிறேன். இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காயத்ரி, உடனே உங்க கல்யாணம் நடந்தாகணும், அது யாருக்கு தெரியாம. இங்க பாரு, நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் தெரியணும்.
சரியா? சொல்லு. சீதம்மா, அப்பாவுக்கும் தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வேணாம். அவங்களுக்கு தெரிஞ்சா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சரிப்பா, முதல்ல உங்க கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திக்கலாம். சரியா? ஆமாத்த, கல்யாணத்தை எங்கள் வீட்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் 2 பேரும் நாளைக்கே யாருக்கும் தெரியாமல் வந்துடணும். அத்தை, காயத்ரியை பார்த்துக்குவோம். சரி. உன் மாமா பையன் கதிரை லாக்கப்பில் வச்சு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். மீதி நான் பார்த்துக்கிறேன். ஆர்த்தி, என்ன பேசுறீங்களே புரியல. எதுக்காக நீ வர சொன்னீங்க? பார்த்தி, அது இவ்வளோ நாளா எங்கள் அக்கா ஏன் எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டா, எதுவுமே பேசாமல் இருந்தாங்கிறதுக்கா அந்த அர்த்தத்தை என்கிட்ட சொல்லிட்டான். நீங்கள் உங்ககிட்ட சொன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன், காயத்ரிய யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எப்படி நடந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா திருச்சிக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தா. அங்க ஹோட்டல் ரூம்ல கடவுளே, கடவுளே, ஒரு ஈயர்வு கூட தோண நினைக்காத என் காயத்திற்காக நினைப்பு வரணும். இந்த மாதிரி கேடு கட்ட செய்யலாம் செய்யிருக்கு. அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததும் அந்த மிருகத்தை என் கையால பிடிச்சு அவனை கண்டு துன்பமா விட்டுரும். உள்ளோம் உள்ளோம். ஆர்த்தி, என்ன ஆர்த்தி இவ்வளோ தான் நடந்திருக்கீங்க? அன்னைக்கே ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என்ன வந்து உள்ள வச்சிருக்கலாமே. இல்ல, எங்க அக்கா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வருடுதா அவ யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்தா. எங்க அப்பாவோட கௌரவம், அவரு வெளியில தலை நிமிர்ந்து வாழணும், அந்த ஒரே காரணத்துக்காக எங்க அக்கா எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா. என்கிட்டயே நான் இவ்வளவு நாள் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். இந்த விஷயம் இந்த சீதம்மாவுக்கு தெரியும்னு சொன்னா. ஆனா அவங்க ஏன் இவ்வளவு நாளா எங்க கிட்ட இதை சொல்லலைன்னு எனக்கு தெரியல. ஆர்த்தி, நீ என்ன சொல்ற? இந்த விஷயம் உங்க சீத்தம்மாவுக்கு தெரியுமா? ஆமா, ஏதோ தப்பு இருக்கு. தெரியாது. மக்கா திருச்சி கல்யாணத்துக்கு போனால அப்போ அவள் யார் கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சா? உங்க மக்கா தங்கறதுக்கு யார் ரூம் போட்டு கொடுத்தா? அது சீதம்மா தான். அவங்க தங்க வேண்டிய ரூம்ல தான் எங்க அக்கா தங்கனா. ஆர்த்தி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் இந்த சீத்தம்மா தான் காரணம் நினைக்கிறேன். பிரேம், எங்க சீதம்மாவை பத்தி மட்டும் தப்பா பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு. ஆர்த்தி, இப்போ நீயே இவ்வளோ கோவப்படுற? போலீஸ்காரன் எதையும் அவள் சீக்கிரம் சந்தேகப்பட மாட்டான். சந்தேகப்பட்டானா அது ஏதோ ஒரு தீர்வு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்குன்னு தோணுது. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா அன்னைக்கு இதை பத்தி இந்த ஊருக்கு போற விஷயம் பேசிட்டு இருக்கும்போது பரணி மாமா வந்தாங்க. எனக்கும் இப்ப அதை நினைச்ச சந்தேகமா தான் இருக்கு. ஆர்த்தி, எல்லாத்துக்குமே நான் யோசிக்கிறத வச்சு பார்க்கும்போது
சீதாம்மா தான் காரணமாக தோணுது. இதை நான் ஆதாரம் நம்ப மாட்டேன். ஆனாலும் பார்த்திபன் சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக சைபர் கிரைம் ஆஃபீஸ் போங்க. போயிட்டு வெங்கடேஸ்வரன் திருப்பாரு எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா இது அன்அபிஷியலான விஷயம். இந்த நாள் வரையிலும் உங்கள் சீதாம்மா ஃபோனுக்கு யார் யார் கால் பண்ணியிருக்கா, உங்கள் சீதாம்மா யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம கேதர் பண்ணால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்போ தான் என் சந்தேகத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். கண்டிப்பா பிரேம், நான் அதை வாங்கி கொடுத்துறேன். நாளை காலை வரை நான் உன் விருந்தாளிதான். என்னை பக்குவமா பத்திரமா வச்சுக்கோ. மின்னும் கண்ணை கண்டா துள்ளும் இடையை கண்டா போதை தாரும் மாறாயறுதடி அச்சச்சோ. சொல்லவே வேணாவா கிக்கா ரக்கம்மா ராரா ராரா அடி எக்கா சக்கா எக்கா சக்கா எக்கா சக்கா. நல்லா பார்த்து கோடி பாயும் காளை இங்க என்னை விட்டால் யாரம்மா. நீ என் ஹாட்டின் ராணி சொர்க்கம் ஏற்றும் ஏணி. இந்த காலம் மீண்டும் கையில் வந்து சேரும்மா. கொக்கோகம் படிக்கலாம் கிக்கா ரக்கம்மா ராரா ரக்கம்மா ராரா ரக்கம்மா குடி எக்க சக்கா எக்க சக்கா எக்கா சக்கா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. இதுதான் என்னுடைய பேச்சுலர் பார்ட்டி. நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பல நாள் ஆசை நாளைக்கு நிறைவேற போகுது. காயத்ரிக்கு எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது.
எனக்கு ஆர்த்தியோட சொத்தை எப்படி ரெடி பண்ணுவ? டேய், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைடா. இங்க பாரு, காயத்ரியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவனை வச்சு ஆர்த்தியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை தூக்கிட்டு போய் எது வேணாலும் பண்ணு, எவன் போகிறான். அதான் இருக்கானே போலீஸ் ஆபீசர். போலீஸா? போலீஸாவது ஒன்றாவது. இங்க பாரு, யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க தான் அவனை தேவையில்லாம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் அவனை விட மாட்டேன். அவனுடைய சாவு என் கையில தான். பரணி, சுதீப்போட நிலைமை. ஓ, சுதீப் ஒருத்தருக்கல? என்ன சுதீப்? ஆமா, உனக்கு இந்த சொத்துல எதுவும் பங்கு ஏதாவது வேணுமா? ஆமா, எனக்கு இந்த சொத்து பணம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் பொண்ணுங்க போதை இப்படியே ஜாலியா இருக்கணும். இது மட்டும் போதுமா? நான் உன் கூடயே இருப்பேன். பாத்தீங்களாடா, சுதீப் இப்படி ஆயிட்டான். இங்க பாரு, நாளைக்கு நம்ம சுதீப் தலைமையில தான் என் கல்யாணமே நடக்க போகுது. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்துக்கு யாராவது தடையா வந்தா அவங்கள நான் போட்டு அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில் கல்யாண வேலை இருக்கு, பார்க்கலாம். ஆர்த்தி, இன்னைக்கு நான் சந்தேகப்பட்டு அவ்வளோ கோவப்பட்டியே. சந்தேகப்பட்டதுனால மிகப்பெரிய ஒரு உண்மை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அக்காவை கெடுத்து அவன் வாழ்க்கை நாசம் பண்ண யார் தெரியுமா? தெரியுமா? அந்த பரணி. உண்மையமா சொல்றீங்க? ஆமா ஆர்த்தி, நேற்று நான் திருச்சி போயிருந்தேன். மக்கா தங்கியிருந்த ஹோட்டல் சிசிடிவி செக் பண்ணி பார்த்ததில்ல, மக்கா தங்கியிருந்த ரூமுக்கு அந்த மரணி பையன் தான் போயிருக்கான். அது தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படியே சொல்றீங்க? அந்த பரணிய நான் சும்மாவே விட மாட்டேன். அவனையெல்லாம் நிக்க வச்சு சுட்டு கொல்லணும். உனக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆர்த்தி, இதுக்கே நீ இப்படி கோவப்படுறிய? இன்னும் சில முக்கியமான விஷயம் இருக்கு. அதான் தெரிஞ்சா நீ என்ன ஆக போறியே தெரியல. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் மாஸ்டர் பிளான் யார் தெரியுமா? தெரியுமா? இவ்வளோ நாளா நீ யார சீதாம்மா உருகிட்டு இருந்தியோ அந்த சீதாலட்சுமி தான். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. உண்மையை சொல்லுங்க. ஆர்த்தி, அக்காவை கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? மக்கா குடிக்க வேண்டிய பாலில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்து இந்த பரணியை மக்கா தங்க ரூம் வர வச்சு மக்கா வாழ்க்கை எடுத்ததே இந்த சீதம்மா தான். இவ்வளவு கேவலமான ஒருத்தி கையாலேயே நான் இவ்வளவு நல்லா சாப்பிட்டேன். இது நினைக்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு ஆர்த்தி, காரணம் இருக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோடிக்கான சொத்தை அபகரிக்க பார்த்தாங்க. அதுக்காக தான் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திபன், மீதி நீங்களே சொல்லுங்க. ஆர்த்தி, இந்த சீதாலட்சுமியோட கார்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக அந்த பரணிகிட்டையும் அடுத்தது இந்த பாம்பாட்டிகிட்டையும் தான் அதிகமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு அந்த பாம்பாட்டிக்கு போயிட்டே தான் இருக்கு.
குறித்து விசாரிச்சதுல உங்க அம்மா துளசிய பாம்பை விட்டு ஏறி கொன்னது யார் தெரியுமா? அந்த சீதாலட்சுமி தான். வேலைக்காரியா இருந்த அவங்க கோடீஸ்வரி ஆகணும்னு அந்த வெறியில தான் இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இவ்வளவு நாளா ஒரு கொலகாரியை நாங்க நம்பிட்டு இருந்தோம். இவ்வளவு நாளா அவளை நம்பி நாங்க வாங்கி சாப்பிட்டுருக்கிறோமே. இது நினைக்கும் போதே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அது இப்போ நீ கோபப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. முதல்ல இந்த விஷயத்தை போய் அப்பா கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி வாங்க. அப்பா, என்னம்மா, என்ன ரெண்டு பேரும் ரெடியாகி கிளம்பி வந்திருக்கீங்க? அப்பா காலேஜில் ஒரு எக்ஸாம், அதுவும் இல்லாமல் கடைசி நாளுன்னு செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால தான் நான் போயிட்டு வரேன்ப்பா. துணைக்கு சீதாம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா. ஓ அப்படியா, சரிம்மா சரி. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருக்கு. என்னம்மா, என்ன கண்ணா கலங்கிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸாம் எழுத போகிறோம்ல அந்த பயம். அம்மா காயத்ரி, அப்பா நான் இருக்கம்மா, நீ எந்த விஷயத்துக்கும் பயப்படாதம்மா, சரியா? சீதா, காயத்ரியா பார்த்து கூட்டிட்டு போமா எக்ஸாமுக்கு. சரி, கண்ணு நல்லபடியா எழுதிட்டு வரணும், சரியா? போயிட்டு வா. என் பேர் பிரேம், நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். என்ன நடந்ததுன்னா, பாம்பு காலை சுத்திடுச்சுமா, காலை சுத்திடுச்சு. இவ்வளவு நாளா இந்த பாம்பு நம்ம காலை குத்திக்கிட்டே இருந்திருக்குதுமா. மா, நம்ம வாழ்க்கைய கெடுத்துட்டாமா. என் குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்து சீரழிச்சாலே. என் வாழ்க்கை, என் குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு. சீரழித்தாலே. இனிமே அவன் உயிரோட இருக்கக்கூடாது. இப்பவே அவளை கத்தி எடுத்து போய் வெட்டி ஆட்டிடுவேன், அவளை கொலைப்படுத்திடுவேன். இனிமே ஆட்டத்தை அடக்க முடியாது. அட்டி இனிமே ஆட்டத்தை அடக்க முடியாது. இப்போ அவளை இப்பயே கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்பா, அக்கா எங்கப்பா? இப்பதாம்மா நான் சண்டால பாவி கூட்டிட்டு போனா. இப்பதாம்மா கூட்டிட்டு போனா. அடுத்து நம்ம அந்த மருந்து வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது, உடனே வா. என்னப்பா வேற ஆயிடுச்சு? அத்தை காயத்ரியை கூட்டிட்டு வந்துருவாங்களா? கதிர், எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு பாருங்க.
நான் கூப்பிட்டா மட்டும்தான் இங்கே வருவா. அதுக்கு முன்னாடி இந்த பெத்து பத்திரத்தை கையெழுத்து போடு. என்னத்த என்ன இது தெரியல? நீ காயத்ரி கல்யாணம் பண்ணா ஒருவேளை மனசு மாதிரி நீ சொத்தை எழுதி கொடுக்காம போயிட்டீங்கன்னா அதுக்காகத்தான். சபாஸ் அத்தை, சபாஸ். சூப்பர் அத்தை, நீங்க ரொம்ப சூப்பர். நீங்க ரொம்ப தெளிவு. ஆனா நாங்க உங்களை பார்த்தாலும் வளர்ந்தோம். அந்த தெளிவுல கொஞ்சம் கூடவா எங்களுக்கு இருக்காது. என்னடா என்ன பரணி பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை சார். இப்போ பாருங்க, நீ மதி குடிக்கிறா. ஐயோ, டேய், என்ன காரியத்தை பண்ணிருக்க? முதல்ல என் பையனை விடுறா. அவனுக்கு எது செஞ்சிட போறீங்க? விடு சொல்றா முதல்ல. அத்தை அத்தை, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் சுதீப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் நல்லவன். இங்கே பாருங்க, நானும் கொஞ்சம் நல்லவன் தான். முதல்ல காயத்ரியை கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் கல்யாணம் நடக்கட்டும். மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இங்கே பாருங்க, உங்களை மாதிரி என் அப்பனை ஏமாத்துற மாதிரி நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நம்பிக்கையாக கூட்டிகிட்டு வாங்க. டேய் பரணி, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதா? இப்பவே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு இருடா வந்து. அடடா, இந்த நாளுக்காக தான் எவ்வளோ தவம் நடந்தேன். வா காயத்ரி, கதிர் அந்த மாலை எடு. காயத்ரி, காயத்ரி, உன்னை கெடுத்த அந்த அயோக்கிய இவன்தான். ஹலோ, யாரும் அசைஞ்சீங்க விட்டு தள்ளிடுவேன். அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் இவன்தாக்கா. அது மட்டும் இல்லை, சொத்துக்காக இவன் போட்ட பிளான் நம்ம அம்மாவையும் இவதான் கொலை பண்ணினான். அந்த பரணியை வச்சு உன்னை கெடுக்க சொன்னதே இவதான். ஆமாடி, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஏய், உங்க அம்மாவை கொன்ன அன்னைக்கு உங்களை கொன்னுக்கணும். தப்பு பண்ணிட்டேடி. ஆனா இன்னைக்கு அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட மாட்டேன்.
என்னென்னவென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. எல்லாரும் மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற தகுதி எனக்கு இல்லை. நான் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிருக்கா. இங்க பாருடா சுதி, உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? நீ எங்க தம்பிடா, எங்க அப்பாவுக்கு பிறந்திருக்க சரியா? இனிமே நீ தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பாவுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை தராங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மரியாதை உனக்கும் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நீ இந்த ஊர்ல வாழ்ந்து காட்டணும். அதுதானே இந்த அக்காங்களோட ஆசை. கண்டிப்பாக்கா, நான் சத்தியமா நம்ம அப்பா மேல சத்தியமா செய்வேன். ஆர்த்தி காயத்ரி ரெண்டு பேரும் நிலவு மாதிரி அழகா தின மட்டும் போதாது, ஆபத்துனா நெருப்பா மாதிரி எல்லாத்தையும் சுட்டரிக்கணும் சரியா? நிலவுக்குள்ள நெருப்பு இருக்கணும், நினைவு தெரிஞ்சுக்கணும். சுதீப், அடுத்த முகூர்த்தத்திலேயே காயத்ரிக்கும் பார்த்திபனுக்கும் எனக்கும் ஆர்த்திக்கும் உன் தலைமையில் கல்யாணம் நடந்து வைக்கணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். சுதீப் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். அடுத்த முதல்ல அவர் தான். நம்ம குடும்பம் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க ஆசை. அதுதான் என் தங்கச்சி ஆசையும். சரியா? சரி. சண்டை இல்லாம நல்லபடியா இருங்க. சுபத்துடன் இதேபோல் அனைவரும் சென்று வர விநாயகர் கலைக்குழுவின் சார்பாக இருகை தூக்கி என்றென்றும் நன்றியுடன் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் அடுத்த வருடம் இதே